நாகர்கோயில், தூத்துக்குடி, மார்த்தாண்டம், தென்காசி மற்றும் திருநெல்வேலியில இருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருக்கு மற்றும் ஸ்ரீலங்கால இருந்து கூட வருது சகோதர சகோதரிகளுக்கு நம்ம அன்பின் வரவேற்கிறோம். இப்போ இது 3வது வால்யூம் இருக்கிற ஸ்டடி. முதலாவது மன்னிப்பு கேட்கணும். போன தடவை நம்ம வேற ஊர்ல அந்த ஊழியத்தை போகிறதுனால நம்ம வர முடியல, மன்னிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள. இப்போ 3வது வால்யூம் உடைய ஆரம்பம் போனோம் வாரம் முந்தின வாரம் நம்ம ஆரம்பிட்டோம். அந்த ஃபோர்வேர்டு எழுதுறவருடைய ஃபோர்வேர்டு அங்கத்திலிருந்து நம்ம தொடர போறோம். சகோதரி வில்பட்ராணி இல்லைங்களா? வணக்கம் பிரதர், இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். தொடரலாம். அந்த பேஜ் நம்பர் ஆத்தர்ஸ் ஃபோர்வேர்ட். ரோமன் லெட்டர் 3 கடைசி பேராகிராஃப். இந்த புத்தகத்தில் விவாதிக்கப்பட்ட எகிப்தின் மகா பிரமிட், அதாவது கூர்நுனி கோபுரம் பற்றியவைகள் ஆசிரியர் மனதில் அதன் எந்த ஆர்வத்தையும் குறைக்கவில்லை. அதன் இறங்கும் பாதை பாவத்தின் மரணத்தின் ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் மனுக்குலத்தின் வீழ்ச்சியை சித்தரிப்பது போன்று இருக்கிறது. முதலாவது ஏறுகின்ற பாதை இன்னமும் நியாயப்பிரமாண யுகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது சீனாய் மலையில் இஸ்ரேலரோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் நியாயப்பிரமாணத்தின் கீழாக ஜனங்கள் இருந்ததையும் குறிக்கிறது. கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்து மற்றும் அவரது சீசர்களின் மிக உன்னதமான போதனைகளை குறிக்கிறது. இதன் மேல் முனையில் உள்ள படிக்கட்டு உலகத்தின் வழிமுறைகளில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருப்பதை குறிக்கிறது. அது மனிதனை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்திற்கும் ராஜாவின் அறைக்கும் மேல் உள்ள இடத்திற்கும் உள்ள இணைப்பு 1874 வருடத்திலிருந்து துவங்கும். இந்த யுகத்தின் அறுவடையில் நம்முடைய ஆண்டவரின் பிரசன்னத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை நம்ம என்ன பார்க்கறோம்னா, பிரதர் 3வது வால்யூம்ல அவர் எழுதியிருக்கிறாரு கல்லு சாட்சி பத்தி, அதாவது பிரமிட் பத்தி. அந்த இருக்கிற பிரமிட் ஓடைய இருக்கிற விஷயங்கள் குறித்து அவர் இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட்ல அவரு திரும்பி பேசுறாரு, திரும்பி கொண்டு வராரு. அந்த காரியத்தை எடுத்து சொல்லும்போது அவர் அந்த பிரமிடோடைய இருக்கிற விளக்கங்கள், அந்த இருக்கிற வழிகள் அதை பத்தி எடுத்து பேசியிருக்கிறாரு. இங்கே ஒரு விஷயத்தை வருது, அதாவது அந்த கிராண்ட் கேலரியோட இருக்கிற மேல மற்றும் ராஜாவின் அறைக்கு மேல அந்த ஒரு இடத்தை எங்கே கனெக்ட் ஆகுது, அதுதான் குறிக்கிறது கர்த்தருடைய இருக்கிற பிரசனம் 1874. இந்த விஷயத்தை நம்ம அந்த பிரமிடோடைய ஸ்டடீஸ் நம்ம எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கல, பேசல. பட் இருந்தாலும் இதுதான் விஷயத்தை இங்கே சகோதரர் ரசல் பேசியிருக்கிறாருன்ட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது பிரமிட் பற்றியான இருக்கிற காரியங்கள், பிரமிட் பற்றியான இருக்கிற விஷயங்கள், ஏதோ ஒரு பிரமிட் பத்தி எடுத்து பேசுறார். இதுதான் இங்க இருக்குது. யாருக்கு நான் தெரியல, யாருக்கு ஏதாவது கருத்து இல்லைன்னா நீங்க பேசலாம். அந்த கீழ் நோக்கி சென்ற பாதை, அந்த முதல் மேல் நோக்கி சென்ற பாதை, அந்த கிராண்ட் கேலரி, அந்த பெரிய படி மேல இருக்கு, ராஜாவின் அறைக்கு உள்ள போகிறது, அதெல்லாம் விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துக்கள் ஏதோ அவரு இப்போ 1916ல அவர் ஒரு 26 வருஷம் முன்னாடி எழுதினார். அது அப்படியே அந்த காரியத்தை அப்படியே இப்ப கூட இருக்குதுன்ட்டு, அது உண்மையா இருக்கிறதுன்ட்டு அவர் எடுத்து சொல்றாரு. யாருக்கு ஏதாவது கேள்வி விஷயம் இல்லைன்னா நம்ம தொடரலாம்.
அடுத்து வேற போலாம் சிஸ்டர். ரோம லெட்டர் 4 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மகா பிரமிடு, அதாவது கூர்நுனி கோபுரம், கல்லின் மேல் உள்ள வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய புதிய ஏற்பாடுகளில் உள்ள வேதாகமத்திற்கு அடையாளமாக உள்ளது, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறது, அல்லது இணையாக உள்ளது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே முக்கியத்துவம் உள்ளதாக, அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. எனினும் இந்த மகா பிரமிடின் கட்டுமானம் மற்ற எல்லா பிரமிடுகளை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இது தேவனால் வடிவமைக்கப்பட்டது. எகிப்து தேசத்தின் நடுவில் ஒரு சாட்சியாக இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டது. ஏசாயா 19வது அதிகாரம் வசனம் 19. நிச்சயமாகவே அது புராதன காலத்து ஓவியம் அல்லது சிற்பம் கூறுவதை காட்டிலும் வித்தியாசமான கதையை கூறுகிறது. அந்த பெரிய பிரமிடோட இருக்கிற ஆச்சரியமான சாட்சி, தேவனுடைய வேதம், வேதத்தின் சாட்சி, ஒரு கல் உள்ள கல் சாட்சி, இந்த காரியத்தை தான் வந்து இங்கே பிரதர் ரசல் பேசிக்கிறாரு. இது நம்ம கண்டிப்பா அந்த பிரமிட் வந்து பைபிள் பக்கத்துல நம்ம வைக்கல, அதாவது சமமா நம்ம வைக்கல. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, அந்த பழைய ஏற்பாடு மற்றும் புது ஏற்பாடுல வெளிப்பட்டுறது சாட்சி, தேவனோட இருக்கிற திட்டத்தை குறித்து. அது வந்து இந்த கல் சாட்சியில மிக தெளிவாக அது ஒரு வெளிப்படுது, அது ஒரு சாட்சி கொடுக்கிறது. அது இப்ப கூட நம்ம நம்பிக்கொண்டே இருக்கிறோம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் இருக்கிற வசனங்கள் உடைய ஆச்சரியமான விளக்கம், அது நம்ம இப்ப கூட நம்ம நம்பிக்கொண்டிட்டு இருக்கிறோம். இது வந்து அவரு பேசிக்கிறார் எந்த வருஷத்துல? 1916 1916ல 3வது வால்யூமுக்கு 26 வருஷம் எழுதிட்ட பிற்பாடு இப்போ அவர் வந்து நம்ம பார்க்கிறோம், இந்த ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட் எழுதும்போது இந்த காரியங்கள் திருப்பி எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு பேசுகிறார். யாருக்குன்ட்டு ஏதாவது சொல்ல வேண்டி இருக்குதா? கருத்து, கேள்வி? கூடுதலான கருத்து கூட எதை பேசணும்னா நீங்க பேசலாம், கேள்வி கூட நீங்க கேட்கலாம், விஷயம் எதை புரியலன்னா நீங்க கேட்கலாம். சரி, தொடரலாம் சிஸ்டர். ரோம லெட்டர் 4 செகண்ட் பேராகிராஃப். அதை உண்மையாகவே பற்றி கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் யுகத்திற்கான திவ்ய திட்டத்தை அற்புத விதமாக அது சாட்சியம் அளிப்பதை காணும்போது அதிசயமாய் இருக்கிறது. முதலாவது வெளிவந்த புத்தகத்தை படிப்பது போன்று அதே புதிதான ஆர்வத்துடன் இதை படிக்க வேண்டும். ஏனெனில் அதன் பாடங்கள் மாற்றப்படவில்லை, மாறுபடவில்லை. பழைய வாசகர்கள் பெற்றுக்கொண்ட அதே விதமான பெரிதான ஆசீர்வாதங்களை இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். மேலும் தேவனுடைய பிரியமான குமாரனுடைய மகிமையான ராஜ்யம் முழுமையாக வருவதற்கான தேவனுடைய வெளிச்சமும் ஆறுதலும் கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கழிவுறவும் செய்யலாம். இந்த விஷயம் வந்து மறுபடியும் பேசுறாரு, நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆச்சரியமான சாட்சி அந்த பிரமிடா இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துக்கும். 26 வருஷம் முன்னாடி முதல் அந்த 3rd வால்யூம் வெளிப்படும் போது அதை படிக்கிறவர் மற்றும் இன்னைக்கு கூட, அதாவது 1916 வருஷத்துல இப்ப கூட புது படிக்கிறவர்களுக்கு கூட அது ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமா இருக்கும். இந்த காரியத்தை அவர் எடுத்து பேசிக்கிறாரு. தேவன் மிக பெரிய அளவுல ஒரு பெரிய வெளிச்சமே ஏசாயா 19, 19, 20 குறித்து
அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு, அவரு காமிச்சிருக்கிறாரு. நம்ம போயிட்டு இருக்கிற வழியில அவருடைய ராஜ்யத்துடைய இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற பாகம்ல நம்ம போகிற வரைக்கும். சிஸ்டர் வாசிக்கிற ஸ்பீட் ஓகேங்களா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வாசிக்கணுமா? எப்படி படிச்சா போதுமா பிரதர்? அதான் நான் கேட்கிறேன். நம்ம கேட்கிறேன் பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு. மற்ற பிரதர்ஸ்ட்ட கேளுங்க போய். நீங்களே சொல்லுங்க சகோதர சகோதரிகள். சிஸ்டர் தேங்க் யூ. சொல்லலாம் சிஸ்டர். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து சிம்பிள் விஷயங்கள். அதனால தான் யாருக்கு ஏதோ கேள்வி கருத்து இதுல இல்ல. ரோமன் லெட்டர் 5 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மேசியாவின் ராஜ்யம் சில வேளைகளில் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது திட்டவட்டமாக மேசியாவின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தாலும் அதன் பிரமாணங்கள், நியதிகள், நியாய தீர்ப்புகள் போன்றவை மாற்ற முடியாத திவ்ய ஒழுங்குக்கு ஒத்திருக்கும்படி அமைந்துள்ளது. ஆகவேதான் நாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போன்று பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும் போது பரலோக தகப்பனின் ஆட்சியும் அரசாங்கமும் உன்னதமானதாக, பூரணமானதாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். மேலும் பரலோகத்தில் உள்ள எல்லா தூதர்களும் பூரணப்பட்டிருப்பது போன்று பூலோகத்தில் உள்ள முரட்டாட்டத்தை ஜெயிக்கவும் மனுக்குலத்தை மறுபடியும் தேவனுக்கு உகந்த வகையில் கொண்டு வரும்படியாகவும் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை நம்பி காத்து கொண்டு இருக்கிறோம். மேசியாவுடைய இருக்கிற ராஜ்யம் உடைய பெயர் வந்து தேவனுடைய ராஜ்யம். மேசியாவுடைய இருக்கிற அதிகாரத்துல தேவன் அந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ராஜ்யம் தான் நம்ம கர்த்தர் இயேசு நம்மளுக்கு அதை வர்றதுக்கு நம்ம ஜபிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாரு 2000 வருஷம் முன்னாடி. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்துல உங்க சித்தம் செய்ய போல பூலோகத்துல செய்யப்படும். இந்த இருக்கிற ஜபத்தின் பிரகாரமாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த ராஜ்யத்தோடு இருக்கிற வேலை மற்றும் நோக்கம் என்னன்னா, முழு மனுக்குலமே அவங்க பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள் மறுபடியும் தேவனுடைய நீதிக்கு மனுஷர்கள் அந்த வழியில வர வச்சு எல்லா விதமான இருக்கிற சத்ருகள் பூமியிலிருந்து நீக்கி தேவனுடைய முழுமையான அதிகாரம் இந்த பூமியில ஸ்தாபிக்க வைக்கிறது. இதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மேசியா கிறிஸ்து, அதாவது இயேசு மற்றும் அவருடைய சரீரமாகிய மனவாட்டி சபை அவங்களுடைய செய்ய போகிற வேலை. இந்த விஷயத்தை நம்ம தெரியும். இதோடைய நிறைவேற்றுதல், உம்முடைய ராஜ்யம் வருவதாக நிறைவேற்றுதல் ஆரம்பிச்சு 1874 அக்டோபர்ல எப்போ கர்த்தர் வரும்போது ராஜ்யத்தோட வந்தாரு. கர்த்தருடைய வருகை மற்றும் ராஜ்யத்துடைய துவக்கம் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அந்த ராஜ்யத்தை வெளியரங்கமாய் வெளிப்படுவதற்கு, எல்லா மனுஷர்களுக்கு வெளிப்படுவதற்கு, அது நம்ம தெரியும், அந்த டாட்டட் லைன், அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் பாகம் வரணும். இப்போ ராஜ்யம் வெளிப்படுது வெறும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகத்துல லவோதோக்கியா சபை காலகட்டத்துல. ஆனா அந்த ஜபத்துடைய 2வது பாகம் பரமண்டலத்துல உங்க சித்தம் செய்ய போல அதை பூலோகத்துல செய்யப்படும். அந்த பாகம், அந்த ஜபத்துடைய அந்த பாகம் உடைய நிறைவேற்றுதல், அதுக்கு முழு 1000 வருஷம் தேவைப்படும். ஏனென்றால் கடைசியில நாம என்ன வாசிக்கிறோம், அந்த நிறைவேற்றுதல் நடக்கும்போது வாசிக்கலாம். முதல் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் எதிலிருந்து பிரதர்? வசனம் 24 இருந்து
26 வரை. 1 கொரிந்தியர் 15, 24 26. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த வசனத்தோடு இருக்கிற நிறைவேற்றுதல்ல அந்த 1000 வருடத்தின் கடைசியில நம்ம என்ன பார்ப்போம்னா, அப்பதான் அந்த ஜபத்துடைய முழு நிறைவேற்றுதல் பரமண்டலத்துல எப்படி உங்க சித்தம் செய்கிறது அப்படியே பூலோகத்துல செய்யப்படும். அது வந்து நிறைவேற்றுதலுக்கு வரும் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேராகிராஃப் மேல உங்களுடைய ஏதாவது கேள்வி கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதோ நீங்க புரிஞ்சிட்டீங்களா புரியல கூட நீங்க வெளிப்படலாம். தொடரலாம் சிஸ்டர். ரோமன் லெட்டர் 5 செகண்ட் பேராகிராஃப். மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதில் பலவிதமான நிலைகள் உண்டு. முதலாவதாக அவருடைய வருகையில் மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபையில் நித்திரை அடைந்த அங்கங்களை உயர்த்தி எழுப்புகிறார். ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராக இருக்கிறவர் தேவன் மிகவும் அதிகமாக உயர்த்தினவர். மகா பெரியவராக இருக்கும் அவர் செய்கிற முதலாவது பிரதானமான காரியம் இதுவாக இருக்கும். அவருடைய அங்கங்கள் முதலாவது அவர் உலகத்தின் ராஜா என்கிற அவருடைய ஸ்தானத்திற்கு வரும் முன்னர் முழுமை பெற வேண்டும். தேவனுடைய ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தையில் இந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 4. அடுத்தபடியாக அவர் தம்முடைய சரீரமான சபையின் உயிரோடு இருக்கும் அங்கங்களோடு செயல்படுகிறார். ராத்தல்கள் மற்றும் தாளந்துகள் என்கிற ஓமைகளில் காட்டப்பட்டது போன்று தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதி உள்ளவர்கள் அல்லது தகுதி இல்லாதவர்கள் என்பது குறித்த ஆண்டவரின் நியாய தீர்ப்பு அவருடைய அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் எல்லார் மேலும் வர வேண்டும். மேலும் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் உயிர்த்தெழுதலினால் வந்த மறு ரூபத்தினால் மகிமையடைய வேண்டும். ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 50. அதன் பின்னர் உலகத்தின் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்படும். மகிமை அடைந்தவர் பிதாவினிடத்தில் கேட்பார். அப்பொழுது அவர் தேவனை அறியாதவர்களை அவருக்கு சுதந்திரமாக கொடுப்பதுடன் அவருக்கு சொந்த உடைமையாக இருக்கும்படி உலகத்தின் எல்லா பகுதிகளையும் அவருக்கு கொடுப்பார். அவர் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். சங்கீதம் 2, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் வசனம் 27. இந்த பேராகிராஃப்ல நாம பார்க்கிறோம், சகோதரர் எழுதுறார், மேசியாவுடைய ராஜ்யத்தின் ஆரம்பம்ல நாம அநேக விஷயங்கள் நம்ம பார்ப்போம், அநேக காரியங்கள் நம்ம பார்ப்போம், அநேக படிகள் நம்ம பார்ப்போம். முதலாவது அவருடைய 2ஆம் வருகையில, அவருடைய பரௌசியால, அவருடைய பிரசன்னத்துல முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கணும். அங்க அதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அவங்க முதலாவது ஏஞ்சிக்கணும். இது நம்ம தெரியும் நடக்குது. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு 3½ வருஷம்க்கு பின்பு, அவருடைய 3½ வருஷம் பின்பு நம்ம என்ன பார்க்கணும் நடக்குதுன்னா இந்த காரியம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம்
16வது வசனத்துல இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த அப்பொழுதுக்கு முன்னே 3.5 வருஷம், அப்பொழுது 3.5 வருஷம் பின்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாம் எந்திருப்பார்கள். அது நம்ம தெரியும். அந்த 6 சபை காலகட்டங்களுடைய தகுதியுள்ள அந்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் குறிக்குது. இதுதான் முதல் பெரிய வேலை. ஆனா அந்த மீதி மிச்சம் இருக்கிற அவ்வியங்கள் 1,44,000 எண்ணிக்கை அடையறதுக்கு, அந்த முழுமையான சரீரம் நிறைவேறத்துக்கு அவர் 2வது வேலை செய்வாரு. உயிரோடு இருக்கிற நாமும் கொள்ளும். கர்த்தர் ராஜாவா இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல அது வெளிப்படுவதற்கு முன்னே அந்த முழு இருக்கிற சரீரம் நிறைவடையணும். இந்த காரியத்தை பிரதர் இங்க எழுதுறதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை எழுதும்போது விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் அவருடைய 2ஆம் வருகையில அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஆரம்பித்தார். 3.5 வருஷம் பின்பு அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அவங்க அந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்கு போயிட்டாங்க. பின்பு இந்த லவோதிக்கேய சபை காலகட்டத்துல உயிரோடு இருக்கிற நாமும் ஒன்னொன்னா அவங்க ஓட்டத்தை முடியும் போது, அவங்களுடைய தகுதி காமிக்கும் போது, அவங்க கூட அந்த ஏற்கனவே ஆரம்பித்து நடந்து கொண்டிட்டு இருக்கிற ஆளுகைக்கு போய் சேருவாங்க. இது விஷயத்தை நம்ம முதல் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சில வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்துல எடுத்துக் கொள்ளப்பட்டு அண்டர்லைன் பண்ண உங்க பைபிள்ல. ஆகாயத்துல அவர்களோடைய கூட யார் கூட? அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தோர். யார் ஏற்கனவே 1878 ஏப்ரல்ல அவங்க முதலாம் உயிர்த்தெழுதல் அடைந்தாங்க. இப்ப இவங்க அதுக்கு பின்பு 1878 ஏப்ரலுக்கு பின்பு ஒன்னொன்னா அவங்க போய் சேரும்போது அவர்களோட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆளுகை நடந்து கொண்டு இருக்கிற ஆளுகை. இது விஷயம் நம்ம தெரியும். ஆகாயம் குறிக்குது நடந்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய ஆளுகை. நம்ம வாசிக்கலாம். இது எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய தேங்க்யூ சிஸ்டர். ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய. சோ இந்த 2ஆம் உலகத்தோடு இருக்கிற காலம்ல எப்படி வானம் ஒரு ஆளுகை நடந்துச்சு, சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்கள், ஆகாயத்தின் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 1874ல அந்த இருக்கிற ஆகாயத்தின் அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைக்கு போயிட்டு, எப்படி அந்த இருக்கிற ஆகாயத்தின் ஆளுகையில சபை அவருடைய சரீர அங்கங்கள் உயிர்ப்பித்து பிறப்பு போய் சேருது. இதெல்லாம் விஷயங்கள் இந்த முதல் தெசலோனிக்கேயர் 4:16, 17 போல சகோதரிங்க எழுதின்கிற இங்க நாங்க பாக்குறோம். அதுக்கு பின்பு கண்க்கு தெரிகிற ராஜ்யம் பாகம் துவக்கம்
முழு மனக்கூலம் தேவனுடைய தேவன் வந்து கர்த்தருடைய கைக்கு தருவாரு. அவர் வந்து வெளிப்படுவார். அவருடைய இருக்கிற பிரசன்னம். இந்த காரியத்தை இங்கே நாங்க பார்க்கிறோம். இது விஷயம் வந்து சங்கீதம் 2 மற்றும் வெளிப்படுத்தல் 2:27ல இது சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்கள் வந்து இங்கே அவரு எழுதியிருக்கிறாரு. மறுபடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பகுதி குறித்து உங்களுக்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, கேள்விகள் இருந்தா, விஷயங்கள் இருந்தானா நீங்க கண்டிப்பா வெளிப்படலாம், சொல்லலாம். நீங்க மௌனமா இருக்கிறது என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லாமே புரிஞ்சுட்டீங்க தான் நான் எடுக்கிறேன். சரி, தொடரலாம் சிஸ்டர். ரோமன் லெட்டர் 6 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அவர் வல்லமையையும் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்வதினால் மனுஷகுமாரன் வெளிப்படுவதும் உலகமானது அதிகமான அராஜகத்திற்குள் கடந்து செல்ல அவர் அனுமதிப்பதும் நெருங்கி வருவது தெரிகிறது. யுத்தத்திற்கு பிறகு சிறிது காலத்திற்கு கிறிஸ்தவத்திற்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் வகுப்பினர் இருவருமே இந்த வெற்றியில் பங்கு பெறுவார்கள். மேலும் அரசியல் மற்றும் நிதி இவைகளின் அதிபதிகள் அவர்களுடைய அதிகாரம் நீடித்து இருப்பதற்காக அதை ஆதரிப்பார்கள். அக்காலத்தில் கிறிஸ்தவத்திலிருந்து இயேசுவின் உண்மையான விசுவாசிகள் மேல் அதிகமான எதிர்ப்பு கிளம்பும். இது அதிகமான உபத்திரவத்தை, ஒருவேளை மரணம் வரை கொண்டு வரலாம். ஆனால் பாபிலோனின் வெற்றி குறுகிய காலத்திற்குத்தான் இருக்கும். சீக்கிரத்திலேயே ஏற்கனவே கூறப்பட்ட தண்டனை நிறைவேற்றப்படும். அப்பொழுது அவள் சமுத்திரத்திற்குள் ஒரு பெரிய எந்திரக்கல்லை போன்று விழுவாள். மறுபடியும் எழும்ப முடியாதபடி அழிவுக்குள், அராஜகத்திற்குள் விழுவாள். சோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் சகோதரர் வந்து ஆஹ் 1916 அவருடைய அக்டோபர் பார்வையில அவரு பேசுறார். அவர் சொல்றாரு, சீக்கிரமாய் இந்த யுத்தத்தை முடிக்கும்போது, எந்த யுத்தம்? முதலாம் உலகத்தின் போர் 1914 ஆரம்பி 1918 வரை. அந்த முதலாம் உலகத்தின் போருடைய நடுவுல சகோதரர் ரசல் வந்து அவருடைய ஓட்டத்தை முடிச்சார். ஆனா அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் எழுதும்போது அவரு எதிர்பார்த்தாரு. ஏன்னா நம்ம ஞாபகம் வைக்கணும், அவருடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்தா இருந்துச்சு 1914. 1914 தான் எல்லாம் முடிவு வரும். அவர் ரொம்ப ரொம்ப பகிரங்கமாய் எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா 1914 தாண்டிட்டு பிற்பாடு அடுத்து அவர் வந்து இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் 1916 ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் எழுதும்போது நாங்க போன கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்ற விதமா அவர் என்ன இப்ப எதிர்பார்த்தாருன்னா, அந்த 40 வருஷம் வந்து ஏதோ கணக்கு அவர் எடுத்தாரு அக்டோபர் 1874 இருந்து. இப்போ அவர் என்ன நினைச்சார்னா, ஒருவேளை அது நான் ஏப்ரல் 1878 இருந்து எடுக்கணும். அப்ப அது காமிப்போம் 1800 சாரி ஆமா 1918. அந்த அந்த கண்ணோட்டத்துல இந்த வார்த்தை எழுதுறாரு. இந்த யுத்தத்தை முடிக்கும்போது எப்படி சம்பவங்கள் நடக்கும்? சீக்கிரமாய் அந்த மகா உபத்திரம் காலம் வரும். பேர் கிறிஸ்து மண்டலத்தை கொஞ்ச காலத்தை வந்து அவங்க மேற்கொண்டிட்டு இருக்கும். உண்மையான கிறிஸ்துவின் சீஷர்கள் மேல ரொம்ப பயங்கரமான உபத்திரம் கொண்டு வருவோம். சிலர் வந்து அவங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குவாங்க. இதெல்லாம் காரியங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். குறிக்கிறது அந்த கிரியை செய்யக்கூடாத ராத்திரி. ஏதோ வந்து அந்த நேரத்துல அவரு எதிர்பார்த்தாரு. அந்த சமயத்துல அந்த கிரியை செய்யக்கூடாத ராத்திரி
ஏதோ இப்ப கூட இன்னும் வரல. நம்ம பார்க்கிறோம் யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இயேசு பேசினார், நாம் நம்முடைய கொடுக்கப்பட்ட வேலைகள் நாம் செய்யணும். வசனம் வாசிக்கலாம். கிரியை செய்யக்கூடாத ராத்திரி வசனம். அது யோவான் 9:4. 4வது அதிகாரம் வசனம் 9. 9ஆம் அதிகாரம் வசனம் 4. மன்னிக்கணும். 9வது அதிகாரம் வசனம் 4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த இருக்கிற ஒருவரும் செய்யக்கூடாத கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் தான் அவரு எதிர்பார்த்தாரு. அதை பத்தி தான் பேசியிருக்கிறாருங்க. இந்த விஷயத்தை அவரு சொல்லும்போது இதுதான் அந்த காலத்துல தான் என்ன ஆகும்னா, பேர் கிறிஸ்து மண்டலம் வந்து பயங்கரமா ஜெயம் கொள்ற மாதிரி பகுதியா இருக்கும். ரோமன் கேத்தலிக் ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து ரெண்டோ ஒரு ஐக்கியம் ஆயிடுவாங்க. அவங்க மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய கூட வந்து ஒரு சேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து அவங்களுடைய இருக்கிற சித்தத்தின்படி சில மாற்றுதல், சில காரியங்கள் கொண்டு வருவாங்க. இந்த வழியாய் வந்து உண்மையான இயேசுடைய சீஷர்கள் மேல ஒரு பெரிய உபத்திரம் ஆரம்பம். இதெல்லாம் விஷயம் நம்ம நல்லா தெரியும். இன்னும் நடக்கல, இது வரைக்கும் நடக்க போவோம். அது தீர்க்கதரிசன வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 21 வசனம் 12-18 வரை. லூக்கா 21 வசனம் 12-18 வரை. லூக்கா 21வது அதிகாரம் வசனம் 12 முதல் 18 வரை. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், பிரதர் ரசல் இந்த தீர்க்க தரிசனங்கள் மனசுல வச்சு அவரு பேசுகிறார், எழுதுகிறார், எதிர்பார்த்துனே இருக்கிறார் கூட நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசியில சொல்றாரு, இது கொஞ்ச காலம் தான் மேற்கொள்வோம் பேர் கிறிஸ்து அமைப்புகள். அதுக்கு பின்பு ஒரு ஒரு பயங்கரமான முடிவு இந்த அமைப்புகளுக்கு வரும். ஒரு இயந்திரக்கல் எப்படி சமுத்திரத்துல சடுதியாய் தூக்கி வீசுது, அந்த மாதிரி முடிவுக்கு வரும். அது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோட இருக்கிற தீர்க்க தரிசனம். இயந்திரக்கல் எப்படி சடுதியாய் அது சமுத்திரத்துல தள்ளுப்போவும், அதுதான் அடையாளம் காமிச்சிருக்குது. இந்த பாபிலோனுடைய அழிவு குறித்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17-14. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். மன்னிக்கணும். ஆக்சுவலி 18-21 மன்னிக்கணும். இது வந்து அந்த உண்மையான சபையுடைய தாக்குதல் தீர்க்க தரிசன வசனம். நீங்க வெளிப்படுத்தல் 18-21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மனசுல வச்சு இந்த காரியங்கள் வந்து பிரதர் எழுதின்கிறார். அந்த வசனங்கள் காமிச்சிருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனங்களுக்குள்ள நாங்க ஆழமா இப்ப போல வேற சுற்றி காமிச்சிருக்கிறோம். எந்த
வசனத்தின் அடிப்படையில சகோதரர் ரசல் வந்து இந்த வார்த்தைகள் எழுதிட்டு இருந்தார். யாராவது இப்போ ஏதாவது கருத்து, கேள்வி, கூடுதலான கருத்து இருக்குன்னா நீங்க பேசலாம். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே. ஞாபகம் வைங்க, இதெல்லாம் வந்து சகோதரர் ரசல் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. நடக்கும் அந்த நேரத்துல. அப்போ அவர் இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் 1916ல எழுதும்போது அக்டோபர்ல, அவர் எதிர்பார்த்தார் இந்த அடுத்த 2, 3 வருஷத்துல இது நடக்கும். யாருக்கு ஏதாவது கருத்து, கேள்வி இல்லைன்னா நம்ம தொடரலாம். தொடரலாம் சிஸ்டர். ரோமன் லெட்டர் 7 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இதற்கு பின்னர் சிறிது காலத்தில் வேதாகமத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நமது தற்போதைய மனுக்குலத்தின் நாகரீகம் அழிவுக்குள் சென்றுவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் மனிதனின் இயலாத நிலை ஏற்படும் போது அது தேவனுக்கு ஏற்ற தருணமாகிறது. மேசியாவானவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். முழு பொறுப்பையும் எடுத்து குழப்பத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். மேலும் குழப்பத்திலிருந்து தெளிவையும், கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சியையும், பெருமூச்சிலிருந்து துதியையும் கொண்டு வருவார். இப்படியாக மேசியாவின் ராஜ்யம் ஒரு பயங்கரமான வேதனையில் பிறக்கும். ஆனால் கிடைக்கின்ற மகிமையான பலன்கள் அதை அதிகமாக ஈடுகட்டும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் இருக்கும். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆகாய் 2:7 என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த பக்கங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் அவருடைய நாமத்திற்கு கனத்தை கொண்டு வருவதாக தொடர்ந்து இருக்கட்டும் என்பதே ஆக்கியோனின் ஜெபமாகும். சார்லஸ் டி ரசல். இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்கிறோம், வேதத்துல காமிக்கிற மாதிரி அந்த முடிவுக்கான காரியங்கள் நடக்கும். இந்த முழுமையான வகையில அமைப்புகளுடைய இருக்கிற வீழ்ச்சி இப்போ சகோதர சகோதரிகள வேதத்துல அந்த இருக்கிற காட்சிகள் எங்கனாச்சும் நீங்க காமிக்கலாமா? உங்ககிட்ட இருக்கா வசனங்கள்? இந்த வசனம் இந்த பேரா ஆரம்பம் போது சொல்றாரு, வேதத்துல காமிக்கிற காட்சி பிரகாரமாக அதுக்கு பின்பு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது இருக்கிற ஏற்பாடுடைய முழு அழிவு. இப்போ அந்த வசனத்தின் காட்சி ஏதோ பிரதர் ரசல் பேசுறாரு. ஏதாவது வசனங்கள் சகோதர சகோதரிகள் காமிக்க முடியுமா? சரி, நான் ஆரம்பிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 2, 3. யோவேல் 2ஆம் அதிகாரம் 2, 3. சிஸ்டர் வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும்.
அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவது இல்லை. பாத்தீங்களா? இது ஒரு வசனம் காமிக்குது வேதத்தின் காட்சி. எப்படி முழுமையான அழிவு உலகத்தின் அமைப்புகளுக்கு வரும். இதே மாதிரி வேற ஏதோ வசனங்கள் சகோதர சகோதரி கிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கா? சரி, அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 21 மற்றும் 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம்ம எல்லாம் ஞாபகம் வைக்கணும், இந்த திறந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏதோ இந்த வசனத்துல வருது. இது சபை கிடையாது, இது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் தான் தேவனுடைய திட்டத்துல அந்த நேரத்துல திறந்து கொள்ளப்பட்ட தேசம், திறந்து கொள்ளப்பட்ட வகுப்பார். ஏதோ அவங்க மூலமாய் கண்க்கு தெரிகிற ராஜ்யம் வெளிப்பட போகுது. இது 2வது வசனம் கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு வசனம் தருவீங்களா? இதே மாதிரி ஏன்னா பிரதர் சொன்னாரு, வேதத்துல இருக்கிற காட்சி பிரகாரமாக ஒரு அழிவு போவோம் எல்லா அமைப்புகள். ஸோ உங்க கிட்ட நம்ம கேட்டுங்கிறேன், ஏதாவது வசனங்கள் இருக்கா? ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, வசனங்க ஒரு பேரால சகோதரர்கள் கிட்ட கேளுங்க, இந்த விஷயம் எங்க, இது விஷயம் என்ன? ஆனா இங்க வசனங்கள் கேட்கும்போது யாருமே ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க. பிரதர் தானியேல் 12, 1, 10. தானியேல் 12 1 மற்றும் 10. வாசிங்க. தானியேல் 12 வசனம் 1 மற்றும் 10. தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 10. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். 10வது வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு குடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். நன்றி சிஸ்டர், அருமையான வசனம். இது நம்ம பார்க்கிறோம், அந்த முடிவுக்கான காட்சிகள் வேதம் காமிக்குது. இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் நீங்க பார்க்கலாம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வசனம் 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இது பாருங்க, மறுபடியும் இது ஒரு இன்னொரு வசனம் காமிக்குது ஒட்டுமொத்தம் அந்த கண்க்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம் குறித்து. இது மாதிரி இன்னொரு வசனம் மத்திய வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் வசனம் 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமுத்திரத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இப்படிப்பட்ட வசனத்தை மனசுல வச்சு சகோதரர் ரசல் இந்த கடைசி பேரா அவர் எழுதிட்டா தான் நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகள், இதோட முடியுது இந்த இருக்கிற ஆத்தர்ஸ் ஃபோர்வேர்டு. இப்ப நம்ம முதல் முதல் சாப்டருக்கு போலாம். முதல் அத்தியாயம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ அந்த அத்தியாயத்துடைய நம்ம
ஆரம்பம் பண்ணலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிட்ட இருக்குது. அத்தியாயம் 1, பக்கம் 1. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். பூமியின் மிக முக்கியமான நிகழ்ச்சி மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மற்றும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன் சுதந்திரர்களாகிய சுவிசேஷ சபையின் ஜெயம் கொண்டவர்களின் கரங்களில் ஸ்தாபிக்கப்படுவதாகும். இந்த பெரிய சம்பவம் பற்றி இதற்கு முன்பாக உள்ள வேதாகம பாடங்களில் காட்டப்பட்டுள்ளபடி தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் முன்மாதிரிகளும் சுட்டி காட்டுகிறபடி இப்பொழுது நமக்கு சமீபமாய் இருப்பதை மாத்திரம் அல்ல, நம் மேல் இருப்பதையும் காண்கிறோம். இந்த கருத்துக்களை உணர்கிறவர்கள் எவரும் அவைகளை சரியாக அல்லது பாதி அளவாவது அறிகிறவர்கள் எவரும் யுகத்திற்கான தேவனுடைய பெரிய திட்டத்தோடு தங்கள் இருதயங்களில் அதிகமாக அனுதாபம் கொண்டவர்கள் எவரும் வேதனைப்படுகின்ற மரித்து கொண்டிருக்கிற சிருஷ்டிகளின் பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறும்படியாக தேவன் வைத்திருக்கிற வழியை பார்க்கின்ற எவரும் அது ஸ்தாபிக்கப்படும் விதத்திலும் நேரத்திலும் ஆழமான சிரத்தை கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த முதல் பேரா இன்ட்ரோடக்ஷன் பேரால வந்து நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் பத்தி சகோதரர் ரசல் எழுதிக்கிறார். எப்போ 1890 தேர்ட் வால்யூம் 1890 அவர் சொல்றாரு, ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்பத்துல இருந்து? 1874 இருந்து. அந்த பார்வையில இந்த பேரா எழுதும் போது அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வால்யூம்ஸ்ல முதல் வால்யூம் 2ஆம் வால்யூம் வந்து அந்த ராஜ்யத்தை குறித்து ராஜ்யத்தை பற்றியான இருக்கிற காட்சி, அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த வசனங்கள், அந்த வெளிச்சம் எல்லாமே வந்து நம்ம எழுதிட்டோம். அந்த ராஜ்யம் தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த நிகழ்வா இருக்குது தான் இங்க நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து அவரு கொடுக்குறாரு. இந்த ஃபர்ஸ்ட் பேரா அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இதுதான் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இந்த ராஜ்யத்து சம்பந்தப்பட்ட விவரங்கள், ஆழம், ராஜ்யம் எதுக்காகவே, யார் ஓடி இருக்கிற ஆளுகைக்கு கீழே எந்த மாதிரி நோக்கத்துக்கு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது, ராஜ்யத்தோடு இருக்கிற காலக்கணக்கு, ராஜ்யத்தோடு இருக்கிற உண்மை, ராஜ்யத்தோடு இருக்கிற அனைத்து விதமான இருக்கிற விவரங்கள், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கிறோம். வேதத்துல தீர்க்க தரிசனத்துல ஆராய வேண்டிய விஷயமா இருக்குது. சகோதர சகோதரிகளை, உங்களுடைய பக்கத்துல இருந்து ஏதாவது இந்த பேர குறித்து கருத்து, கேள்வி, கூடுதலான கருத்து இருந்தா நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் பேரா சிஸ்டர். பக்கம் 2, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் நிறைவேற வேண்டும் என்று தீர்க்கமாக நம்புகிற அனைவரும் அவர்கள் இருதயத்திலிருந்து ஆவியோடு ஜெபித்திருந்தால் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அந்த ஜீவனுள்ள ஆசை நிறைவேறுவதை உணர வேண்டும். மறுபடியும் அந்த இருக்கிற ராஜ்யத்தை குறித்து, அந்த ராஜ்யத்தோடு இருக்கிற வாக்குத்தத்தம் குறித்து, ஏதோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில சீஷர்கள் கிட்ட பேசினாரு, ஜபத்தின் வழியாய் காமிச்சாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்துல உங்க சித்தம் போல பூலோகத்துல செய்யப்படும். இந்த இருக்கிற வாக்குத்தத்தம், இந்த இருக்கிற ஜபம், இதோடு இருக்கிற நிறைவேற்றுதல், இதுக்காக முழு 2000 வருஷம் கிட்டத்தட்ட
கிறிஸ்தவர்கள் ஜபிக்கொண்டிட்டு இருக்கிற அந்த நிகழ்வு, அதுக்காக அது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய காரியமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்து கொண்டிட்டு இருக்கிற நிலை தேவனுடைய பரிசுத்தவான்கள் கிட்ட இருக்குது அந்த ராஜ்யத்தை பத்தி. தொடரலாம் சிஸ்டர். நெக்ஸ்ட் பேரா, இது குட்டி பேரா. பக்கம் 2, 2வது பாரா. உலகம் கூட இந்த ராஜ்யத்தின் உண்மையான நிலைமையை உணர முடியும் என்றால் அதை உடனடியாக வரவேற்கும் என்பதை நாம் காண முடியும். எப்படியும் கடைசியில் நீண்ட காலமாக வாஞ்சித்த ஆசீர்வாதம் 1000 வருட யுகத்தின் போது வருவதை காணும்போது உலகம் வரவேற்கும். உலகம்ல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எல்லா மதங்கள்ல, எல்லாம் கலாச்சாரங்கள்ல கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க கிட்ட ஒரு பொற்காலம் குறித்து, பொற்காலம், கோல்டன் ஏஜ். ஆக்சுவலி அந்த இருக்கிற பொற்காலம் தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் பத்தி இருக்கிற விவரம், அறிவு இப்ப உலகத்துக்கிட்ட தெரியல. ஆனா உலகம் என்ன நம்பிக்கொண்டின்னு இருக்கிறாங்க, அவங்களுடைய இருக்கிற பார்வையில, அவங்கள இருக்கிற எப்படி சொல்லலாம், மதத்துல, விசுவாசத்துல, பொற்காலம் குறித்து, வரப்போற பொற்காலம் குறித்து. ஆமா, அதுதான் வேதத்துல இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். ஹகாயில வாசிக்கலாம். ஹகாயி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் வசனம் 7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவா வந்து எல்லா ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்போ அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்த ராஜ்யம் உடைய நிலை, இந்த ராஜ்யத்துடைய நோக்கம், இந்த ராஜ்யத்தோடைய இருக்கிற நீதி, இந்த ராஜ்யத்தோடைய இருக்கிற செயல்பாடு. சோ இந்த விஷயத்தை இங்க பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகம் அது தெரியல. ஆனா அவங்க இருக்கிற விசுவாசத்தின்படி, மத விசுவாசத்தின்படி, பாரம்பரியான விசுவாசத்தின்படி ஒரு பொற்காலம் பத்தி எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது உண்மை நிறைவேற்றுதல் தேவனுடைய ராஜ்யம். இதை பத்தி உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தான்னா நீங்க பேசலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. நேரம் இப்ப முடிஞ்சிச்சு இன்னைக்காக. நெக்ஸ்ட் பேரால நம்ம பார்ப்போம். ஒரு வகுப்பார்த்தான் அந்த வரப்போற நீதியின் ஆட்சிக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க அந்த இருக்கிற பொற்காலத்துக்கு அவங்க கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. அந்த அந்த வகுப்பார் பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிட்டு இருக்கிற பகுதியில உங்ககிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, கேள்விகள் இருந்தா நீங்க பேசலாம். கடைசி கருத்துக்கள். ஏதோ நீங்க புரியல கூட தயவு செய்து நீங்க கேள்வி கேட்கலாம். பிரதர், ஒரு சின்ன டவுட். சரி சிஸ்டர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு அந்த ஒரு வசனத்துல வருது இல்லைங்களா? ஆமா சிஸ்டர். அது வந்துட்டு நீங்க இஸ்ரேல் வகுப்பாருன்னு சொன்னீங்க. அது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம். ஓகே பிரதர், அப்படின்னா கிரேட் கம்பெனிக்கு அது பொருந்தாதுங்களா? அதாவது நோ. ஏன்னா அந்த மகா உபத்திரம் காலம் குறிக்குது ஆர்மகெதோன். ஆர்மகெதோன் குறிக்குது அந்த ஒரு போராட்டம் ஏதோ நடக்கும் இஸ்ரேல் மற்றும் உலகத்தின் தேசங்கள். உலகத்தின் தேசங்கள் கோகு மற்றும் உலகத்தின் தேசங்களுடைய நோக்கம் வந்து இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு. அந்த நேரத்துல தேவன் வந்து இஸ்ரேலுக்காக இறங்குவார். இது விஷயம் நீங்க
ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது இஸ்ரேல் பத்தி. அது ம். சக்கரியா 12ஆம் அதிகாரம் 1-9 மற்றும் சக்கரியா 14ஆம் அதிகாரம் 1-4. இது 13 வசனங்கள் ஒரு ஆர்டர் வரிசையில கொண்டு வரும்போது நீங்க பார்ப்போம் எப்படி கடைசியில தேவனே இறங்குறார் இஸ்ரேலுக்காக. இதுதான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட். திறந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏன்னா நாங்க பேசியிருக்கிறோம் நியூக்ளியர் த்ரெட், நியூக்ளியர் யுத்தம் அந்த கடைசியில. So அந்த சம்பவத்துல தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா இஸ்ரேல் இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி திரள் கூட்ட வகுப்பாரனுடைய அழைப்பு முடிஞ்சிருக்குங்களா பிரதர்? அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி. ஏன்னா திரள் கூட்டமுடைய வகுப்பார் முடிஞ்சிட்டா தான் முற்பிதா உயிர்ப்பிக்க முடியும். ஓகே, ஓகே. முற்பிதா உயிர்ப்பித்தா தான் அதுக்கு பின்பு தான் ஆரம்பிக்கும் அர்மகேதோன். ஏன்னா முற்பிதாவுடைய தலைமையில தான் இஸ்ரேல் இருக்கும் ம், ம். அந்த கடைசியில. ஓகே பிரதர். தேங்க் யூ. நைஸ் கொஸ்டின். நன்றி. மற்ற சகோதர சகோதரிகள் உங்ககிட்ட ஏதாவது கடைசி கருத்துக்கள், மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க கொண்டு வரலாம். சின்ன கொஸ்டின் எஸ் பிரதர், இப்ப அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து சொன்னீங்க இல்லையா பிரதர் சதீஷ் கோயம்புத்தூர் சொல்லுங்க. பிரதர்? இப்போ அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்ப இதுக்கும் நம்ம வந்து இந்த யோசேப்பின் வெள்ளி பாத்திரம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் பிரதர். ஓகே. ஜோசப் சில்வர் கப்பாது அதுல பென்யமினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது இல்லைங்களா? இப்ப அவங்க வந்து திரள் கூட்டம் இல்லைங்களா? திரள் கூட்டம் அவங்க பிடிக்கிறாங்க. திரள் கூட்டமும் அந்த யூதா வந்து சப்போர்ட் பண்றாரு இல்லைங்களா? அந்த ஒரு லாஸ்ட் டைம் பென்யமினுக்காக வர்றாரு இல்லைங்களா? இந்த சம்பவம் எக்ஸாக்டா வந்து எப்படி கேட்கறது அப்படின்னா, மகோபத்திரவ காலத்தின் பகுதியில் இது நடக்குமா இல்ல வந்து மகோபத்திரவ காலத்திற்கு முன்பாக இது நடக்குங்களா? சதீஷ் பிரதர், இது நம்ம பர்சனலா பேசலாம். ஏன்னா இது நம்ம சப்ஜெக்ட் இல்ல. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. இது வந்து நிறைய கருத்துக்களுக்குள்ள போனோம். விஷயமா எடுத்து காமிக்கணும். நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அவங்க இந்த சம்பவம் புரிஞ்சுக்கிறதா இல்லையா தெரியல. இது விஷயம் வந்து நம்ம பர்சனலா பேசலாம். மற்ற சகோதர சகோதரிகள் கடைசி கருத்துக்கள் நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? சரி, மிக்க நன்றி. சகோதரி பில்பெட்ரானிக்கு அவங்களுடைய வேத வாசிப்பு ஊழியத்துக்காக நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. தேவன் தாமே அனைவரும் இந்த தியானத்தின் வழியாக அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.